நம்ம ஊர் பகுதியில எப்படின்னா 6 மாசம் வந்து விவசாயம் நடக்குதுன்னா 6 மாசத்துக்கு மேல வந்து மேய்ச்சல் நம்ம தான் இருக்கும். இப்போ வந்து இந்த பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெல்டாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயமும் அது சார்ந்த கூலி தொழிலும் தான் வந்து இங்க மிகப்பெரிய வாழ்வாதாரமா இருக்கும். அது இல்லைன்னா நம்ம வெளிநாடுகளுக்கு போவாங்க. இப்போ இந்த மாதிரியான சூழல் ஏற்படுறப்ப தொடர்ச்சியா எல்லாருமே அமைச்சர் இந்த மாவட்டத்தில் அமைச்சருங்கிற டிஆர்பி ராஜா, அவர் தான் தொழில்துறை அமைச்சர். அவர் மனு கொடுக்குறப்ப எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு, இது வந்து என்னோட துறை சார்ந்தது கிடையாது, நான் அனுமதி கொடுக்கல, அது எல்லாமே அந்த அன்னைக்கோட சொன்னதுதான். கலெக்டர் என்ன சொல்றாங்க, நீர்நிலை அழிக்க கூடாது, தவறுதான்னு சொல்லிட்டு இதை சொன்ன அந்த காவிரி பிரச்சனை தான் இங்க வந்து என்னைக்குமே வந்து தலை தூக்கி நிற்கும். எத்தனை போராட்டங்களும் நடந்திருக்கு. என்ன இவங்களோட குறிக்கோள் என்னன்னா, இங்க டெல்டா மாவட்டத்தை சுத்தமா அழிக்கணும். அந்த போராட்டத்தை வந்து இது மூலியமா உங்க தடுக்கலாம். இப்போ முதல்வராக இருக்கட்டும், முதல்வர் சொல்றாரு வந்து நானும் வந்து டெல்டாக்காரன் தான் அப்படின்னு அதை வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஐயா எதிர்கட்சி தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா, நான் விவசாயி. சமீபத்துல வந்து தஞ்சாவூருக்கு வந்த விஜய் விவசாய குடும்பத்துல தான் பிறக்கணுங்கிறதா என்னோட கனவு. இதெல்லாம் இந்த நீங்க பெருமைக்கு இதெல்லாம் சொல்றீங்க, எங்களுக்காக நீங்க இது வரைக்கும் என்ன குரல் கொடுத்தீங்க? விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express, powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் பயணத்தில் இன்னைக்கு நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருகவாழ்ந்தான் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம பின்னாடி இருக்கக்கூடியவங்களாம் இந்த கிராம மக்கள், விவசாயிகள், விவசாய ஆர்வலர்கள், விவசாய கூலிகள், இப்படி எல்லாருமே மிக்ஸ்டாக உட்கார்ந்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களாக பயணித்து தேர்தல் கள நிலவரங்களை நம்ம வந்து சேகரிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மக்கள் பார்த்தோன்னா, நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் சூரிய மின் உற்பத்தி நடத்த போகிறாங்க அப்படின்றது தான். பிரதானமாக ஆற்றுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களான 200 ஏக்கரை வந்து சோலார் மின் உற்பத்தி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அவங்கள்ட்ட பேசலாம், என்ன பிரச்சனை, இதனால் இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட போகுது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆக்சுவலாக இது வந்து விவசாயம் சார்ந்த பூமி. அதாவது இங்கே பெரிய வாழ்நாளில் தொடங்கி இருக்கிற இந்த சோலார் மின் திட்டங்கிறது முற்றிலும் அரசாங்கத்தோட விதிமுறைகளுக்கு முரணா விவசாய நிலங்களில் தொடங்கக்கூடாங்கிறது தான் விதிமுறை. பலமான விவசாய நிலங்கள், வளமான மேய்ச்சல் நிலங்கள், நீர் ஆதாரம் உள்ள பல்லுயிர் பெருக்க மண்டலம், குடியிருப்பு பகுதிகளில் இந்த பெரிய அளவிலான சூரிய மின் உற்பத்தி திட்டத்தை தொடங்கக்கூடாதுங்கிறது தான் அரசாங்கத்தின் விதிமுறை. ஆனால் இந்த கார்ப்பரேட் நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா, இது விவசாய நிலமே இல்லை, இது வறண்ட பயன்பாடு இல்லாத நிலம்னு பொய்யான அறிக்கையை காட்டி இதை வந்து தொடங்கியிருக்கு. ஆனால் இது வந்து காவிரி டெல்டா பகுதி, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், காவிரி ஆறு, வெண்ணாறு, பாமணி ஆறுன்னு இது வளம் கொடிக்கிற பூமி, நன்சை நிலம், சோறுடைத்த சோழ நாட்டு பெருக வாழ்ந்தான். இது அந்த பெருக வாழ்ந்தாலும் இவங்க வந்து விதிமுறைகளை மீறி தொடர்ந்துருக்காங்க. 2250 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்குது. இப்போ 8ல் ஒரு பகுதி விவசாய நிலத்தை இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. முதல்ல ஆரம்பத்தில் வாங்கும்போது இந்த கார்பரேட் நிறுவனம் மக்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்துச்சுன்னா, நாங்கள் இந்த முன்னாடி உள்ள 200 ஏக்கரை மட்டும்தான் நாங்கள் வாங்க போகிறோம், உள்ள நீங்கள் யாருமே உங்கள் விவசாயத்துக்கு பாதிப்பு இருக்காது, இந்த பாதைகள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இந்த பாசன வாய்க்காலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், நீங்கள் பாசனம் பண்ணலான்னாங்க. சரி, நாங்களும் அப்புறம் நினச்சோம், சரி இது மட்டும்தான் இது பண்ண போகிறாங்க, அது உள்ள விவசாயத்துக்கு பாதிப்பு இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் இவங்க வாங்கணும்னா முதல்ல செஞ்சது அந்த உள்ள பாசனதாரர்களுக்கு, விவசாயிகளுக்கு பாதையை மறைச்சாங்க, பாசன வாய்க்காலை அடைச்சாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உள்ள வாய்க்கால் இல்லை, பாதை இல்லைன்னு வேற வழி இல்லாமல் அந்த நிலத்தை இதை விட குறைச்ச ரேட்டுக்கு வாங்கினாங்க. அப்படி ஒரு 130 ஏக்கரை வாங்கிட்டாங்க. இன்னமும் விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒன்றிய அரசாங்கத்தோட புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம், அதாவது இந்த சூரிய மின் உற்பத்தி திட்டம் சார்ந்த அமைச்சகத்தோட விதிமுறை என்னன்னா, பெரிய அளவிலான சூரிய மின் உற்பத்தி திட்டங்களை விவசாய நிலங்கள், வளமான மேய்ச்சல் நிலங்கள், குடியிருப்பு பகுதிகள், பல்லுயிர் பெருக்க மண்டலமான நீர்நிலைகளை அழிச்சு பண்ணக்கூடாது, பயன்பாடற்ற வறண்ட நிலங்களை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விதிமுறை. ஆனால் இவங்க விதிமுறையை மீறி பொய்யான ஒரு இதை காட்டியிருக்காங்க. இது விவசாய நிலமே அல்லங்கிறாங்க. எப்படி? வளமான காவிரி ஆற்று படுகை இது, சுற்றிலும் விவசாய நிலங்கள் உள்ளது, விவசாயமே வாழ்வாதாரம் கொண்ட ஊர் இது. அங்கே விவசாய நிலம்னு சொல்கிறதுக்கு அவங்க எந்த ஆதாரம் இல்லை. விவசாய நிலம் தாங்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது.
இல்லை இது விவசாய நிலமா இல்லை வறண்ட நிலமா அப்படிங்கிற டிபேட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தானே. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். எப்படி இந்த கம்பெனி வந்து வருது? அதுதான் கார்பரேட் வந்து பேனா பெருமாளாக்கும், பெருமாளை பேனாக்கும், இல்லாததை இருக்குனுங்க, இருக்க இல்லைன்னு சொல்லும். இதுதான் கார்பரேட் நிறுவனம். கார்பரேட் நிறுவனம் வருது அப்படிங்கிறத தாண்டி இப்போ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் தானே அந்த நிலத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இங்க ஒரு பெரிய நிலச்சுவாந்தார் அவங்க கிட்ட வந்து பெரிய அளவுனால நிலம் இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வித்துடுறாங்க. அது வந்து ஒரு 100க்கு மேற்பட்ட ஏக்கர்ல. இப்போ மிச்சம் இருக்கவங்க இந்த பாதையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம மிச்சம் இருக்கவங்களும் அவங்க கிட்ட விற்க வேண்டிய தேவையா இருக்கு. ஏன்னா வேற கட்டாயத்தின் பேர்ல தான் அவங்க விற்கிறாங்க. இப்போ ஒருவேளை அவங்களுக்கு பாதையோ இல்லை போக்குவரத்து நீர் போக்குவரத்தோ இருந்தால் அவங்க விற்க போறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தொகையும் பெரிய தொகையாக கொடுக்குறப்ப மக்கள் இது இயல்பாகவே அந்த நிலையை நோக்கி போயிடும். இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கு. இதை வந்து தேர்தல் புறக்கணிப்பு வரையும் நீங்க போறீங்க அப்படின்னா என்ன அளவு உங்களுக்கான பாதிப்புகள் இருக்கு? இப்போ இந்த பிளான்ட் வந்தா உங்களுக்கு எந்த அளவு பாதிப்புகள் இருக்கு? ஏன்னா வந்து இப்போ சமீபத்தில் கூட விகடனில் கூட வந்து ஒரு ஆய்வறிக்கை பற்றின ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ எப்படின்னா உலகம் முழுக்க இருக்க டெல்டா நிலப்பகுதி வந்து அதோட தன்மையை இழந்துகிட்டு இருக்கு. என்னன்னா அது விவசாய தன்மையே இழந்துகிட்டு இருக்கு. விவசாயம் செய்ய முடியாத சூழலை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுல காவிரி டெல்டாவும் இருக்குங்கிறது முக்கியமான ஒரு ஆய்வு. அதே நேச்சர் இதழ் வந்து இன்னொரு ஆய்வறிக்கை அதுல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த பெரிய அளவிலான சோலார் உற்பத்தி நிலையங்கள் வந்து உள்ளூர் வெப்பநிலையை உயர்த்துது. பெரிய அளவிலான சோலார் உற்பத்தி அதான் சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளூர் வெப்பநிலையை உயர்த்துதுன்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஆண்டு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுல வந்து எப்படின்னா வந்து அதுல இந்த தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாமே என்ன இதுல இருக்குன்னா எல்லாமே வந்து சிவியர் ஹீட் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிக்ட்ல வகைப்படுத்திருக்காங்க. அது என்னன்னா உயர் வெப்ப அழுத்த இது. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன சொல்றாங்கன்னா வந்து இது வந்து இதுக்கு வந்து ஏன் காரணம்னா ஏன் அது வெப்பம் அதிகரிக்குதுன்னா நில பயன்பாடு மாற்றம். இந்த வந்து விவசாய நிலத்தை, பசுமை நிலத்தை அதுலேருந்து வந்து வேற கட்டிடங்களாகவோ தொழிற்சாலையாகவோ மாத்துறப்ப அது வந்து இயல்பாகவே அந்த வெப்பநிலை அதிகரிப்பு அந்த மற்ற விஷயங்கள்லாம் ஏற்படுது. இன்னும் சொல்ல போனால் அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து இந்த கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா கடற்கரை ஒட்டி இருக்கிறதுனால. இப்போ இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கப்போ இதுவும் இப்போ சோலார் உற்பத்தி நிலையங்கிறப்ப அதுவும் வந்து வெப்பநிலையை கூட்டுங்கிறாங்க. இது வந்து எதிர்காலத்தில் என்னவா இருக்குன்னா வந்து இங்கே வந்து முதல்ல வந்து என்னன்னா கால்நடைகள் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர்னு சொல்றது வந்து வயசானவங்க, குழந்தைகளுக்கு வந்து அது பெரிய ஆபத்தை கொண்டு கொடுக்கும். அப்புறம் இந்த பல்லுயிர் சூழல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஏற்கனவே எங்களோட தண்ணி வந்து ஊர்த்தன்மையில தான் இருக்கு. இப்போ நாங்கள் காசுக்கு தான் தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமை வந்து போக போக மழை பொய்த்து போகும். எங்களுக்கு இது இல்லாமல் பக்கத்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இவங்க என்னன்னா இதை எதையுமே கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஒயிட் கேட்டகரின்னு சொல்லி வந்து பொல்யூஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க மற்ற என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் அந்த சோசியல் இம்பாக்ட் இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. சமூக தாக்கத்தையோ அந்த சுற்றுச்சூழல் தாக்கத்தை கணக்கில் எடுத்துக்காம அந்த இப்போ காடுகள் அழிக்கப்படுறதும் சுற்றுச்சூழல் தாக்கம் தான், வயல்கள் அழிக்கப்படுறதும் சுற்றுச்சூழல் தாக்கம் தான், நீர்நிலைகள் அழிக்கப்படுறதும் சுற்றுச்சூழல் தாக்கம் தான். இதெல்லாம் எடுத்துக்காம வெறும் ஒயிட் கேட்டகிரி அது என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு போயிடுறாங்க. நாங்கள் வந்து மாற்று அந்த எரிசக்திக்கு எதிரான ஆள் கிடையாது. இப்போ வந்து இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள் கண்டிப்பாக இருக்கணுங்கிறத நாங்கள் இது பண்ணுறோம். ஆனால் எந்த ஒரு திட்டமுமே அது வர்ற இடத்த பொறுத்தும் அமைகிற சூழலை பொறுத்தும் தான் அது நல்ல திட்டங்கிறத இது பண்ண முடியும். 200 ஏக்கர் ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இதில் நார்மலாக கூலி வேலைக்கு போகிறவங்களாம் எங்கே போவாங்க? இப்போ தண்ணி வாய்க்கால் அடிச்சிட்டாங்க, ஊருக்குளம் அதில் அதுலலாம் போயிட்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. பிறகு இப்போ என் வயல் அங்கே இருக்குன்னு வச்சுங்களேன், எப்படி நான் அந்த இடத்துக்கு போவேன்? அவங்க வழி விடணும். இப்போ நானும் விற்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். இப்போ அதில் என்ன சிறு விவசாயில இருக்காங்க, பெரு விவசாயிலும் அதில் இருக்காங்க. நிறைய பேர் அதில் விற்றுட்டாங்க. நார்மலாக கூலி வேலை பார்க்குறவங்க அவங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள்? டோட்டலாக 300 ஏக்கர் ஆக்கிரமிப்பு சோலார் போடுறாங்க. இது வந்து வேற வறட்சியான மாவட்டத்தில் போடலாம்ல, அங்கே லேண்டு வாங்கி அங்கே போடலாம்ல. இது விவசாயத்தை நிலத்தை அழிச்சிட்டே எதுக்கு அப்படி பண்ணணும்? பெரிய அளவில் ஒரு பகுதியில் நிலத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ அதனாலதான் வந்து இங்க காலநிலை மாற்றம், உள்ளூர் காலநிலை மாற்றம் ஏற்படுங்கிறது தான் முதல். ஏற்கனவே இந்த டெல்டா மாவட்டங்களும் மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. காவிரி இதுன்னு இந்த மாதிரியான இது கொண்டு வர்றப்ப இது வறட்சியை நோக்கின ஒரு இதா போகும். எங்களுக்கு நீர் அதான் தண்ணீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும். நீங்களே இப்ப சிந்திக்கலாம், ஒரு 200 ஏக்கர் முழுக்க வந்து பசுமையான நிலமா இருக்கிறதுக்கும் ஒரு 200 ஏக்கர் முழுக்க வந்து அந்த சோலார் பேனல்களால இருக்குதுல எது எங்களுக்கு சிறந்த ஒரு வாழ்வியலா இருக்க முடியும்? எங்களோட வாழ்வியலோட இயந்தது வந்து எங்களோட விவசாயமா தான் இருக்க முடியும். அதை தாண்டின ஒரு சிறப்பு வந்து எங்களுக்கு சோலார் பேனல் கொடுக்காது. இப்ப உணவு உற்பத்தியில 200 ஏக்கருக்கான உணவு உற்பத்தி லாஸ் ஆகுது. நம்ம ஊர் பகுதியில எப்படின்னா 6 மாசம் வந்து விவசாயம் நடக்குதுன்னா 6 மாசத்துக்கு மேல வந்து மேய்ச்சல் நிலமா தான் இருக்கும். இப்ப வந்து அங்க வந்து அது எப்படின்னா அது வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு மோதல்கள் மாதிரி ஆயிருப்ப கால்நடை மோதல், அந்த மேய்க்கிறவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அப்புறம் இயல்பாவே வந்து குறைந்த இடமாகும் போது குறைந்த இடமா இருக்கு. இப்ப இந்த பகுதியில வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவங்க இன்னொரு பகுதிக்கு போவாங்க, அங்க இயல்பா மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்குள்ள ஒரு முரண் ஏற்படும், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் வந்து என்னன்னா வந்து இந்த விவசாய கூலி, இப்ப வந்து இந்த பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெல்டாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, விவசாயமும் அது சார்ந்த கூலி தொழிலும் தான் வந்து இங்க மிகப்பெரிய இதா இருக்கும், வாழ்வாதாரமா இருக்கும். அது இல்லைன்னா அப்ப வெளிநாடுகளுக்கு போவாங்க. இப்ப இந்த மாதிரியான சூழல் ஏற்படுறப்ப தொடர்ச்சியா எல்லாருமே இப்ப இந்த வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போக வேண்டிய தேவைதான் ஏற்படும். எவ்வளவு சவால்களுக்கு மத்தியில இங்க நீங்க விவசாயத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்கலாம், நீங்க வந்து இப்ப ஒரு திமுகல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, நீங்க அதிமுக இருந்து, கட்சி பேதம் இல்லாம இந்த இடத்துல வந்து நீங்க இதுக்கு எதிராக வந்து திரண்டிருக்கீங்க. இங்க எவ்வளவு சவால்களுக்கு மத்தியில நீங்க வந்து விவசாயத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கீங்க? இது பொதுவா வந்து கட்சி சார்பற்றது கூட்டம் இல்லை இது. ம். எங்களுக்கு வந்து உயிர் வாழ்வதற்கான அடிப்படையான இதை நாங்கள் இப்போ தேர்ந்தெடுத்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து விவசாயங்கிறது இந்த பெருக வாழ்ந்தானை பொறுத்தளவில் அந்த இப்போ வந்தவங்க 350 ஏக்கர் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த 350 ஏக்கர் தான் விவசாய நிலமா இருக்கும். அதாவது ஒரு கண்ணியை பார்த்தீங்கன்னா நேராக நூல் பிடிச்சது மாரி இருக்கும். விவசாயத்துக்குன்னு அமைஞ்சது அந்த ஏரியா தான். அது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து பாதிப்பு. அதனால அந்த தொழிலாளர்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் அதில் வாழ்வாதாரம் அதுலேருந்து வந்தவங்களுக்கு இப்போ அது முடக்கப்பட்டு இருக்கு. சிறு விவசாயிகள் தான் அவங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கடனை வாங்கி ஒன்றை வாங்கி தான் ஒரு விவசாயத்தை பண்ணுறாங்க. அந்த விவசாயத்தை பண்ணும்போது ரொம்ப சிரமங்கள்ல நிறைய இருக்கு. மக்களுக்கு வந்து அதை வந்து கணக்கு பார்த்தா உழுதவன் கணக்கு பார்த்தா ஒன்றும் இல்லாதங்கிற மாதிரி உண்மையானது. அதை இருந்தும் இந்த மக்கள் வந்து அதை விடக்கூடாது. நமக்கு வந்து விவசாயம் தான் தொழில். இந்த கிராமத்துல பொறுத்தவரை விவசாயம் தான் மெயின் தொழில். அவங்களுக்கு வந்து அந்த இது பாதிக்க கூடாது. இந்த விவசாயம் இப்படியே அழிஞ்சிட்டு போனுச்சுன்னா யாரு சாப்பிட்றதுக்கு எங்க போவாங்க? இப்போ அதர் ஸ்டேட்ல போய் வாங்கிட்டு வர முடியும்? நம்ம ஸ்டேட்ல விளையிறதே இதை தடுத்துட்டாக்க அதர் ஸ்டேட்ல போய் நம்ம கையேந்து நிற்கிறாப்புல இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் சொல்றீங்க, இதனால ஏற்படக்கூடிய இம்பாக்ட் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. விளைநிலங்கள் பாதிக்கப்படுது, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றத்துல விதிகளை மீறி ஒரு நிறுவனம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் அரசின் கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? என்னன்னா நாங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து பிப்ரவரி மாசத்துல இருந்து இந்த போராட்டத்தை நாங்க தொடங்கிட்டு இருக்கோம். முதல்ல வந்து மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்தோம். அப்புறம் வந்து முதல்வரோட தனிப்பிரிவுல மனு கொடுத்தோம். இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து இங்கே நாங்கள் கடையடைப்பு நடத்தி எங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ணோம். அதுக்கப்புறம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அப்புறம் எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திச்சு எங்களோட மனுக்களை கொடுத்தோம். இந்த மாதிரி எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எல்லாரையுமே நாங்கள் வந்து எந்த பாகுபாடும் பார்க்காம ஆளுங்கட்சி எதிர்கட்சி மற்ற கட்சிகளுக்கும் கொடுத்தோம். ஆளுங்கட்சியில வந்து இங்கே இருக்க அமைச்சர் இந்த மாவட்டத்தில் அமைச்சருங்கிற டிஆர்பி ராஜா, அவர் தான் தொழில்துறை அமைச்சர், அவருக்கு பார்த்தோம் நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம். அவர் மனு கொடுக்குறப்ப எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு, இது வந்து என்னோட துறை சார்ந்தது கிடையாது, நான் அனுமதி கொடுக்கல, நான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி வந்து இதில் எதிர்கட்சியா இருக்கப்ப முன்னாள் அமைச்சர் இருந்தார் ஆர் காமராஜ், உணவுத்துறை அமைச்சர், அவர்கிட்டையும் கொடுக்குறப்ப இது வந்து என்ன அதுன்னு கேட்டுட்டு நீங்கள் மக்கள் தான் இது மக்கள் சேர்ந்து இது பண்ணாதான் நம்ம அதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னாங்க. அது எல்லாமே அந்த அன்னைக்கோட சொன்னது தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க அதுக்கான இது எங்களுக்கு எதுவும் பதிலும் கொடுக்கல. இப்போ நம்ம மாவட்ட ஆட்சியரை பார்க்குறப்ப இங்கே உள்ள முன்னாள் இப்போ நடப்பு இதில் இருக்க எம்பி எம்எல்ஏ அவங்க வந்து எங்களை வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இவங்களை கலெக்டரை பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போய் நாங்கள் இன்னொரு தடவை வந்து மனு கொடுத்து எங்களோட கோரிக்கைகள்லாம் சொன்னோம். அவர் அதை சொல்றாரு, கலெக்டர் என்ன சொல்றாரு, நீர்நிலை அழிக்கக்கூடாது, தவறு தான், அது பேர் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, நஞ்சு நிலத்துல போடக்கூடாது, விதிமே அதெல்லாம் என்ஓசி எல்லாம் வாங்காம பண்ணிருக்காங்க, தவறுதான்னு சொல்லிட்டு அதெல்லாம் தவறுதானே அவரே வாயில சொல்றாரு. எம்பி எம்எல்ஏ முன்னாடி தான் சொன்னாரு. சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க போங்க, என்னன்னா நீங்க போங்க, சீக்கிரம் முடிக்க பாக்குறாங்க. என்னன்னா நீங்க போங்க, நான் வந்து உடனே வேலையை நிப்பாட்ட சொல்றேன், நம்ம வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத உங்களுக்கு நாங்க வந்து அவங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எப்போ நடந்தது? இது கடந்த ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் நாங்க என்ன பண்ணோம், வந்து இங்க அடுத்த வாரத்துல ஒரு இது பண்ணோம், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த தடையை மீறி தான் பண்ணோம். தடையை மீறி பண்றப்போ அவங்க வந்து அங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க அமைதி பேச்சுவார்த்தை தயார் பண்றோம், நாளைக்கே பண்றோம் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. ஆர்டிஓ வருவாரு, உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவாருங்கிறத சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தல. இந்த மாதிரியே தான் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப அடுத்தது வந்து இப்ப தேர்தல் வந்துட்டு, இப்ப நாங்க தொடர்ச்சியா நாங்க இதை எடுத்துட்டு போகணும், ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். எங்களால முடிஞ்ச அளவு எங்க அருகாமையில் உள்ள கிராமங்களுக்கு இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போய் இந்த டெல்டா மாவட்டத்தோட பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதுக்கு நம்ம வந்து நம்மளோட எல்லாம் ஒற்றை குரல்ல வந்து இந்த தேர்தலை புறக்கணிங்கிறத தான் நாங்க இப்ப அடுத்ததான் எடுத்துருக்கோம். இந்த ஊராட்சி வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து மிக செழிப்பா ஒரு நேரத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த சோலார் மின் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 234 ஏக்கர். இது அந்த நிலம் யாரோடதுன்னா காவிரி ரெங்கநாதன் இருந்தார்ல, அவரோட இடம், அவங்களோட குடும்பத்தோட இடம். ஆமா, இப்போ எல்லா இடமும் அதான் 234 ஏக்கர் மொத்தம். ஏன் காவிரி ரெங்கநாதன் இதில் குறிப்பிட்றேன்னா, ஒரு நேரத்தில் இந்த காவிரியில் பிரச்சனை, தண்ணியில் பிரச்சனைனா அவர் குரலை தான் ஓங்கி ஒலிக்கும். இன்னைக்கு அவர் நிலத்தையே இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனத்துக்கு
கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுனால பெரிய விளைவு வந்து நாங்கள் வந்து நீங்கள் போராட்டத்தில் நாங்கள் எங்களை வந்து வலுக்கட்டாயமாக தள்ளப்பட்டிருக்கோம். இவர் சொன்ன அந்த காவிரி பிரச்சனை தான் இங்கே வந்து என்னைக்குமே வந்து இப்போ தலை தூக்கி நிற்கும். எத்தனை போராட்டங்களும் நடந்திருக்கு, காவிரியை பற்றி தான் போராட்டமே நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் வந்து அப்படியே சன்னமாக இப்போ பார்த்தீங்கன்னா வங்க நகர்னு பார்த்தீங்கன்னா தலைஞாயிற்கு பக்கத்தில் வங்க நகர், அங்கேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட இதை விவசாய நிலத்தை அழிச்சு அங்கேயும் சோலார் இது மாதிரி பவுண்டேஷன் போட்டுருக்காங்க. நான் வேணா அதோட ஃபோட்டோ இமேஜ்லாம் உங்களுக்கு தரேன். இப்போ அங்கே நடக்கிறது தான் அதே மாதிரி இங்கேயும் நடக்குது. இப்போ என்ன இவங்களோட குறிக்கோள் என்னன்னா இங்கே டெல்டா மாவட்டத்தை சுத்தமாக அழிக்கணும். இங்கே அழிச்சிட்டோம்னா காவிரியில் தண்ணி திறக்கிற பிரச்சனை இருக்கு பாருங்க, அது இவங்களுக்கு கொஞ்சம் குறையும். இப்போ நம்ம தானே பொழுதானைக்கு போராடுறோம். உங்களுக்கு இப்போ டெல்டா மாவட்டத்துக்காரங்க தான் இந்த காவிரியில் வந்து எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி பொழுதானைக்கு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தை வந்து இது மூலியமாக உங்க தடுக்கலாம். இப்போ வந்து பெருமளவு விவசாய நிலம் அழிக்கப்பட்டால் தண்ணிக்கு யாரும் போராட போறது இல்லையே. ஆனால் சாப்பாடு எப்படி வரும்? அது வந்து அரசு வந்து இது வந்து கொஞ்சம் கூட கவலை கொள்ளலையே. மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற இது வந்து ஒரு அரசாங்கத்தை வந்து நிறுவுறவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான். இப்போ முன்னாடி வந்த கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரிதான், முன்னாடி வந்த கட்சியாக சரிதான், மத்திய அரசாங்கம் தான், அதை பற்றி யாருமே என்ன இது பண்ண மாட்டாங்க. இவங்க நம்ம பிரச்சனை வந்து மக்கள் அன்னைக்கு அவங்களோட வாக்கு இந்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராங்களா, எம்பி எலெக்ஷன் நடக்குது, எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது, வாக்கு வாங்குறாங்க, அப்படி ஜம்முன்னு போய் உட்காந்துக்கிட்டு எங்களை கஷ்டத்தை உள்ளாக்கிறாங்க. இதே வேலை தான் நடக்குது. குடிநீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. பெருகவாழ்ந்த ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாம் உப்பு நீர், கடல் தண்ணியில கூட அள்ளி குடிச்சிட்டு இதுல ஒரு டம்ளர் அடிச்சோன்னா இதோட உப்பு அதோட உப்பு அதிகம் இருக்கு. அந்த அளவுக்கு இங்க இருக்கு. கிட்டத்தட்ட 20 விழுக்காடு மக்களுக்கு மேல பார்த்தீங்கன்னா கிட்னி பிரச்சனை இருக்குங்க. அது மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வேற அதிகம் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து திருவாரூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 செல்சியஸ்க்கு மேலே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா 107 பேரன்கேட்டுக்கு மேலே வெப்பம் பதிவாகுது. இப்போ இவ்வளவு நம்மளுக்கு வெப்பம் அதாகிறப்பனா இது வந்துச்சுன்னா அந்த பேனர் கிட்டத்தட்ட வந்து 234 ஏக்கர் ப்ளஸ் அங்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட அங்கே ஒரு 80 ஏக்கருக்கு மேலே அங்கிட்டு பக்கத்தையும் வாங்கிட்டே இருக்காங்க. இப்போ எல்லாத்தையுமே இவங்க அடைச்சி போடப்பட்டாங்கன்னா இன்னொரு 5 விழுக்காடு வெப்பம் அதிகரிச்சுன்னா 45 விழுக்காடு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மனுஷனோட தோலை உரிக்கும், பால தகுதியற்ற நிலமா மாற்றப்படும். அதுதான் எங்களுக்கு பெரிய இது பிரச்சனை. உள்ளுக்குள்ள இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 5 குளம் இருக்கு. இப்ப அந்த சொல்றோம்ல, ஆமா, அந்த பிளான்ட்டுக்குள்ள 238 ஏக்கருக்குள்ள 5 குளங்கள் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அப்படியே நீர்நிலை இருக்கும் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்ப ஏன் அதை சொல்ல வரேன்னா இப்ப வந்து வேலி அடைச்சிட்டாங்க சுத்தி, யாரும் இப்ப உள்ளுக்குள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. இப்ப என்னன்னா அந்த பக்கத்துக்கு கொஞ்சம் பில்டி அந்த இது வந்து பிரச்சனை இருக்கு பிடபிள்யூடியில, அதனால அந்த சைடு மட்டும் அடைக்காம வச்சிருக்காங்க. அங்கிட்டு அடைச்சிட்டாங்கன்னா ஆடு மாடு கூட உள்ள விட மாட்டாங்க. இப்போ உள்ளுக்குள்ள போற ஆடு மாடே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு பழக்கப்பட்ட நிலம் தானே. முன்னாடி வேலி இல்லாதப்ப இந்த மாதிரி அறுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், விவசாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாடெல்லாம் போய் அங்கே தான் மேயும், எல்லா கால்நடைகள் போய் அங்கே தான் மேயும், எல்லாம் பண்ணும். அப்போ இந்த கால்நடைகள் வந்து அதே பழக்கத்தில் திருப்பி அங்கே போகுது. போகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வரதுக்கான வழி எங்கே பார்த்தாலும் அடைக்கப்பட்டதுனால ஒரே ஒரு எக்ஸிட் மட்டும் தான் இருக்குது. வெளில வரதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அப்போ அந்த வழிக்கு வந்து அந்த வழியிலையும் வந்து ஃபுல்லாக செக்யூரிட்டி போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே போகிறவங்கள ஏன் இங்கே போகிறீங்க, வாங்க இங்கே வாங்க நின்னுங்க, இந்த இதில் நின்னுங்க, கேமராவில் நின்னுங்க, அப்படியே முகத்தை காட்டுங்க அப்படின்னு பெண்கள் போனாலும் அவங்களையும் மிரட்டுறாங்க. அதே பெரிய அபியூஸ் தான். பெண்களை தனிப்பட்ட மலையில வாங்க வந்து போட்டோ நின்னுங்கன்னு சொல்றது ஒரு அபியூஸ் தான் அப்படின்னு நான் சொல்றேன். அதான் உண்மையான கூட அந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை வந்து இங்க இப்ப அதையும் அடைச்சிட்டாங்கன்னா நாளைக்கு உள்ள கால்நடை போனா சுத்தமா இது பண்ண முடியாது. எல்லா கட்சிகளோட முக்கியமான தலைவர்களும் வந்து சமீபத்தில் அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா இப்போ முதல்வராக இருக்கட்டும், முதல்வர் சொல்றாரு வந்து நானும் வந்து டெல்டாக்காரன் தான் அப்படின்னு அதை வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாரு. அடுத்தது வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா எதிர்கட்சி தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா நான் விவசாயி, நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனு அவர் அதை ஒரு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது இப்ப சமீபத்துல வந்து தஞ்சாவூருக்கு வந்த விஜய் அடுத்த ஜென்மத்துல வந்து நான் வந்து விவசாய குடும்பத்துல தான் பிறக்கணுங்கிறதா என்னோட கனவு. அது உண்மையா இருந்தா அடுத்த ஜென்மத்துல நான் வந்து விவசாய குடும்பத்துல பிறக்கணும், அதுதான் என்னோட கனவு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா நாங்க வந்து எங்க சொந்த ஊர்லயே நாங்க வந்து ஒரு அகதிகள் மாதிரி ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க போய் வந்து அது புழங்கிட்டு இருந்த எங்க இடத்துல எங்களோட குளத்துக்கு எங்களால போக முடியல, எங்களோட கோயிலுக்கு எங்களால போக முடியல, எங்களோட நீர்நிலைகள் எல்லாமே தூர்க்கப்பட்டு இன்னைக்கு எல்லாமே தரமட்டமாக்கப்பட்டு இருக்கு. ஏற்கனவே நாங்க வந்து ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், காவிரி நதி நீர் பிரச்சனைன்னு சொல்லி சிரமத்துக்கு மத்தியில என்னன்னா அவங்களோட வாழ்வியெல்லாம் அந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரா வந்து இந்த விவசாயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க பெருமைக்கு இதெல்லாம் சொல்றீங்க, எங்களுக்காக நீங்க இது வரைக்கும் என்ன குரல் கொடுத்தீங்க? நாங்க எத்தனையோ முறை வந்து இங்க இருக்க உங்களோட பொறுப்பாளர்களை பார்த்து பேசணும், ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு யாருமே ஆதரவு கொடுக்கல. நான் எங்களோட என்ன கோரிக்கைன்னா இந்த திட்டம் வந்து எங்களுக்கு வரக்கூடாது, இந்த திட்டம் செயல்படக்கூடாது, இதை திரும்ப பெறணும். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் வந்து திருத்தம் செய்யணும். திருத்தம் செஞ்சு விவசாயத்தை நீக்கம் செய்யற எந்த ஒரு திட்டத்தையோ இல்ல ஒரு தொழிலையோ எங்க ஊருன்னு இல்லை, டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல எங்கேயுமே விவசாயத்தை நீக்கம் செய்யற எந்த ஒரு திட்டத்தையும் அனுமதிக்காத வண்ணம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் திருத்தம் செய்யணும். இதுதான் எங்க ஊர் மக்களோட கோரிக்கை. நாங்க இதுக்காக தான் இப்ப எல்லா மற்ற கிராமங்களையும் சேர்த்து இந்த கோரிக்கையை வச்சுதான் நாங்க வந்து தேர்தல் புறக்கணிப்பு நடத்த போறோம். இவர் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் ஸ்டாலின்,
இப்போ வந்த விஜய் முதற்கொண்டு எல்லாருமே நானும் ஒரு விவசாயி, இல்லை விவசாயத்தை வந்து ப்ரைடாக பேசுகிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே விவசாயிகள் எப்படி இருக்காங்க, அவங்க இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. குறிப்பாக இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட டெல்டா பகுதியில் இது மாதிரியான தொழிற்சாலைகள், இது மாதிரியான தொழில்கள் எதுவுமே வரக்கூடாது, விவசாயத்தை பாதிக்கக்கூடிய எந்த விதமான திட்டங்களும் வரக்கூடாது அப்படிங்கிறதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. எல்லாருமே தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டு ஒவ்வொரு ஊர்களுக்காக போகக்கூடிய சூழலில் இந்த கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒருமித்த குரலில் ஒன்று திரண்டிருக்காங்க. இவங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதான் பிரதான கோரிக்கையாக இருக்குது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.